இப்போ வாங்க போவோமா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெட்மி நோட் 4 அன்பாக்சிங். இது வந்து 2017 வாங்கினேன். ஃபெப் 11 என் பர்த்டே அன்னைக்கு வாங்கினேன். அதை நம்ம இன்றைக்கி 2024 7 வருஷம் கழித்து நம்ம திருப்பி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ தான் திருப்பி புது டிஸ்பிளே எல்லாம் போட்டு சரி பண்ணி வச்சுருந்து ஓப்பன் பண்ணுவோம். இன்னும் நல்லா இருக்கா மொபைல்? சூப்பராக இருக்கா? 2017 எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் அப்படி இருக்கும். இது வந்து ரெட்மி நோட் 4. இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 625 ப்ராசஸர் கொண்டது. சார்ஜர் அது ஒரிஜினல் சார்ஜர் அப்படியே இருக்குது. கேபிள் வந்து இல்லை. எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் கொடுத்தேன். அவங்க ஸ்பேர் மொபைல் கேட்டிருந்தாங்க. அது வரமுச்சில் கேபிள் தரல. திருப்பி கேட்க முச்சில் கேபிள் தரல. மற்றபடி இந்த ரெண்டும் இது வந்துச்சு. இந்த பாக்ஸ்லாம் முன்னாடி ஆன்ட்டு இதெல்லாம் ஒரிஜினல் பாக்ஸ். அவங்க நம்ம மொபைலை ஆன் பண்ணுவோம். வைப்ரேட் ஆகிட்டு ஆன் ஆகுது. இதில் நிறைய மெமரிஸ் இருக்குது. லாக்டவுன்லலாம் இதில் தான் பப்ஜி விளாடுறது. அந்த டைமில் இது சூப்பராக இருக்கும். ஸ்னாப்ட்ராகன் 625. வேறு இது 4G மொபைல். இதில் வந்து 4G வோல்ட். இது 4GB 64GB ரோம் பிளாக். இதான் இதுக்கு பேக் பேனல். இந்த மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கு. இதில் வந்து பேட்டரி வந்து 4100 mAh போட்டிருக்காங்க. லித்தியம் அயான் பாலிமர் பேட்டரி. வேறு கஸ்டமைஸ் MIUI சிஸ்டம், ஆண்ட்ராய்ட் பேஸ்ட் OS. இதில் வந்து 13 MP ரேர் கேமரா. இது வந்து வேறு 5 MP ஃப்ரண்ட் கேமரா. இப்போ வந்து ஆன் ஆகிட்டு வந்து பாஸ்வேர்டு. இன்னும் பழைய மாதிரி அந்த ஸ்மூத்னஸ் அப்படியே இருக்குது. ரிஃப்ரெஷ் ரேட்லாம் எனக்கு தெரில. அந்த டெக்னிக்கல் பர்சனில் அந்த டெக் சூப்பர் ஸ்டார் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. நான் வந்து சாதாரண நார்மல் காய். சரி சும்மா ரிவ்யூ பண்ணலாமேன்னு எடுத்து ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து மோஸ்ட்டாக இப்போ வந்து பாட்டு கேட்குறதுக்கும் ஹாட்ஸ்பாட்டுக்காண்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜியோ சிம் போட்டிருக்கேன். மற்றபடி பெரிய ஆப்னால் நேற்றுக்கு தான் பேட்டில் ஃபீல்டு BGMI ஏற்றி போட்டு அதுக்கு எப்படி இருக்குது, மொபைல் ஹீட் ஆகுதா அப்படிலாம் ட்ரை பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது இன்னொரு வீடியோவில் வரும். அதுக்கு கேம் பிளே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுலாம். வாங்க நம்ம கேமரா எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். இதில் 13 MB பேக் கேமரா, ரேர் கேமரா. இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. இது ஒன்று. வேறு HDR செட்டிங்ஸில் ஒன்று எடுத்து பார்ப்போம். பிரைட் ஃப்ளாஷ் லைட் போட்டு எடுத்து பார்ப்போம். இப்போ உங்களுக்கு அதோட இது காட்டுறேன், அவுட்புட்டு. நான் இது உங்களுக்கு வீடியோலே போட்டோ. இதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இன்னும் ரெஸ்பான்சிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வேறு மற்றபடி பழைய மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பழைய ரெட்மி நோட் 4 முன்னாடி யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. இப்போ டிஸ்பிளே புதுசாக மாற்றினேன், டூப்ளிகேட் டிஸ்பிளே. வேறு என்ன, பப்ஜி, வீடியோ எடிட்டிங் இப்படி நார்மலாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஸ்மூத்தாக இப்படி தான் இருக்குது. இது நான் முன்னாடி வாங்கும் போச்சில் ரேட் வந்து 12,500. கேமரா எல்லாம் செக் பண்ணிட்டோம். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கு சவுண்ட் குவாலிட்டி நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போ சவுண்ட் குவாலிட்டி செக் பண்ணுவோம். ஏதாவது ஒரு பாட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். சவுண்ட் குவாலிட்டி பெட்டராக தான் இருக்குது. இப்போ உள்ள மொபைல் மாதிரி இல்லை. 7 வருஷம் ஆச்சுல பழைய மொபைலில். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இதான் 2024 ரெட்மி நோட் 4ஓட ரிவ்யூ. பார்த்துக்கோங்க.
இப்படி தான் இருக்குது. அதெல்லாம் நல்லா அடி வாங்கி கிடக்கு. இது எங்கள் அத்தா மொபைல் ஸ்பேர்லேருந்து எடுத்து நிறைய வச்சுருக்கேன். இனி அடுத்தது இன்னும் ரெட்மி நோட் 4 நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்மளே ஒரு போர்டு இருக்குது, ஒரு நல்ல போர்டு இருக்குது. அதை வச்சு நம்ம ஒரு புது ரெட்மி நோட் 4 நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதையும் இன்னொரு வீடியோவில் பார்க்க போகிறோம்.